தானா? அரசியல் துறை. சூப்பர். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? கூட்டத்தை ஓட்டா மாத்த முடியாது. ஆனா அதுக்கு அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு? நிறைய சொல்லி Today's youth is tomorrow's power. அப்படி ஒரு யூத்தான இப்ப சின்ன பிடிச்சாச்சு கிண்ணனா தரோனா நம்ம இப்படியே இருந்தது போதும். ஐயோ பொசிஷன் சொல்லணும். என்னடா நம்ம அடுத்த லெவல் போனோம். ஆமாண்டா, அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக ஒரு 3 துறையை தேர்ந்தெடுத்திருக்கேன். எது முக்கியமான துறை நீங்க சொல்லுங்க, அதில் போயிடலாம். ஓகே. துறை துறைனா உங்க பக்கத்துல இருக்கிற அந்த துறை இல்ல. துறை தானே சொன்னேன். காவல்துறை. காவல்துறை எல்லாம் கிடையாது. நம்ம கல்லால் அடிப்பாங்க. நான் சொல்றது கட்டையில் அடிப்பாங்க. ஒண்ணு வந்து கல்வித்துறை. அதுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லைன்னா ஒண்ணு மருத்துவத்துறை. ஏண்டா கல்வி இது மருத்துவ ஒரே துறை தானா? அரசியல் துறை. அரசியல் இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். காவல் ஆகுற மாதிரி சொல்ற. நோ, ரெண்டும் ஒண்ணுதான். அது வேற விஷயம். சொல்லு. பாயிண்ட் கண்டிப்பா. சி ஆக்சுவலா இருக்கிறதுலே கட்சி ஆரம்பிக்கிறது இங்க ரொம்ப சிம்பிளான வேலை. என்னடா சொல்ற? நோ, ரொம்ப சிம்பிள்னா கட்சி ஆரம்பிக்கிறது. எப்படி புரியல? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? அதான் கேக்குறேன், என்ன தேவை சொல்லு. அதுதான் கொஞ்சம் ஞானம் இருக்கணும். அது உங்களுக்கு சொல்றேன். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு ஒரு கூட்டம் தேவை. நம்ம கிட்ட 1 2 உங்ககிட்ட வர கூட்டம்லாம் உங்களுக்கு கடன் குத்த கூட்டம். அந்த கூட்டத்தை சொல்ல தம்பி. நீங்க எதுவும் கூட்டம் இப்ப நீங்க இன்ஃபுளுசர்னு வச்சீங்களா? ஆமா. எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? எனக்கு ஒரு 7000. இன்னும் ஒரு 7 வருஷத்துல ஒரு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் எடுத்துறீங்களா? அதே சினிமா போயிட்டீங்கன்னா அதுவே 20 மில்லியன் ஆயிடும். 20 லட்சம் பேர் உங்க பின்னாடி இருப்பான். ஆமாண்டா. நீங்க என்ன சொன்னாலும் கேட்பானுங்க. அப்ப நான் நடிக்க போயிடுவா? சரி, ஓகே, நடிக்க போயிடுங்க. எதுல வேணா போங்க. ஆனா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றீங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு சும்மா நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணா கூட உங்க பின்னாடி அவ்வளவு பெரிய கூட்டம். சூப்பர். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? கூட்டத்தை ஓட்டா மாத்த முடியாது. ஆனா அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சென்டிமெண்டான வீடியோஸ் அந்த மாதிரி நிறைய பண்ணணும். படங்களும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஒரு 10-15 வருஷம் ஒரு கட்சி ஆரம்பிச்சலாம். நீங்க 10-15 வருஷத்துக்கு அப்புறம் தான் கட்சி ஆரம்பிக்கணும். இப்போ ஈஸியா ஓபன் பண்ணிடலாம். ஈஸியா ஓபன் பண்ணுறது ஒயின் ஷாப்பா? அப்படிலாம் கிடையாதுன்னா நீ ஒயின் ஷாப் ஈஸியா ஓபன் பண்றியாக்கும். ஆமா, சாவி இருந்தா டக்குன்னு ஈஸியா ஓபன் பண்ணலாம். இப்போ மேட்டர் தெரியுமா உங்களுக்கு? இது நான் வந்து இதுக்குன்னு சொல்ல நீங்க இப்ப ஆரம்பிக்கலாம். இப்போ ஆன்லைன்ல என்ன பண்ணா தெரியுமா? இப்போ ஹைகோர்ட்ல ஒருத்தர் பண்ணிருக்காரு. ஜட்ஜ் என்ன தான் சொல்லியிருக்காரு? இளைஞர்களை ஃபுல்லா காக்ரோச்னு சொல்லியிருக்காரு. ஆமாண்டா, நீ காலைல ஃபார்வர்ட் பண்ணியா? நானே படிச்சேன். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பர்டிகுலர் ஜென்ரேஷன்லாம் காக்ரோச் மாதிரி ஒருத்தர் போனாங்கன்னா அப்படியே பின்னாடியே போயிடுவாங்க. இப்ப தமிழ்நாட்டில் சில நடந்தது இல்லையா? கடை சொல்லியிருக்காரு. அதுதான். பட் ஆனா ரொம்ப நம்ம ஜென்ரேஷன் மக்களை வந்து காக்ரோச்னு சொல்றது ரொம்ப தப்பு. ஐ மீன் நம்மனா அப்கமிங். ஏன்னா அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு? நிறைய சொல்லி Today's youth is tomorrow's power. அப்படி ஒரு யூத்தான எனர்ஜியை வந்து காக்ரோச் சொன்னா இட்ஸ் நாட் ரைட். அது அவரோட கருத்து. என்ன நினைச்சு தெரியல? ஆல்பபெட் ஆர்டர் மாதிரி பிஜேபின்னு ஒண்ணு இருந்துச்சு. பி அடுத்து என்ன சிஜேபின்னு ஓபன் பண்ணிட்டாங்க. ஆமா தெரியுமே. அந்த பையனுக்கு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்துதான். இப்போ 4 மில்லியன் பேருக்கு வந்திருக்காங்களா? சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இதுல பெரிய காமெடி என்ன தெரியுமா? அதுல வந்து அவன் சொல்லியிருக்கான், இந்த டீம்ல நீ சேரணும்னா இந்த டேர்ம்ஸ்லாம் இவனுக்கு இருக்கணும்ட்டு. ஒண்ணு ஃபர்ஸ்ட் பாருங்க, வேலை இருக்கக்கூடாது உனக்கு. அதுக்குதா வேலை இல்லாதவன் அந்த டீம்ல இருக்க முடியுமா? இதான் டேர்ம். ஆமா, எதை பத்தி பெருசா திங்க் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இருக்கவன் அந்த டீம்ல இருக்கணும். அப்போ 2 மில்லியன் பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ணிருக்கான். அப்ப நம்ம பசங்க என்ன வேலை செஞ்சுக்கிறாங்க பாருங்க. நாட்டுல 2 மில்லியன் பேர் வேலை இல்லாம இருக்கான். அதனால நான் போய் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். நான் வேலை இல்லைன்னு சொல்லாதீங்க. சொல்ற கட்சி ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸியாச்சு இப்போ. ஓகேடா, நீ சொன்னதுல நீ இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுல அதுவும் இந்த சிஜேபி பண்ணதுனால எனக்கு என்ன தோணுதுன்னா, டிஜேபின்னா சி கருத்து டி, திடீர்னு ஜனதா பார்ட்டி. நம்ம 2 பேர் திடீர்னு வந்து ஜனதா பார்ட்டி. திடீர்னு வந்து ஜனதா பார்ட்டி. சரி, ஓகே, நான் கட்சி ஆரம்பிச்சாச்சு. கட்சி ஆரம்பிச்சதுக்கு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கணும்னா நம்ம கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கிறது? என்ன கொள்கை வைக்கலாம்? கொள்கைனா ஃபர்ஸ்ட் தெரியுமா? கொள்கைனா அது பெரிய கொகை. கொள்கைனா என்ன? லட்டு மாதிரி கேட்டுற. கொள்கைனா என்ன? கொள்கைனா பாத்தீங்களா என்ன கொள்கை? அதான் நம்ம கொள்கை. என்ன பண்றதே தெரியல. அதாவது மக்களுக்கு தோன்றப்ப ஏதாவது பண்ணுவோம். அது மாதிரி வச்சு போற கொள்கை. ஓகே. நம்மளுக்கு தோன்றதை பண்றதா நம்ம கொள்கை. தோன்றதை பண்றது எப்படி? திடீர் ஜனதா பார்ட்டி. திடீர்னு எனக்கு என்ன தோணுதோ அதான் நம்ம கொள்கை. சரி, கட்சிக்கு சின்னம். என் வீட்டுல 2 கிண்ணம் ஆனா இருக்கு. சூப்பர், அதே வச்சிருவோம். கிண்ணம் சின்னம் பிக்சர் இருக்கிற நினைச்சுக்கிறாங்க. அப்படி நினைக்காதீங்க. அந்த கிண்ணம் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் போட்டு கொடுப்போம். அது மூலியமா ஓட்டை பிடிப்போம். ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்கல்ல, அப்ப அந்த கிண்ணத்தை வச்சிருப்பாங்க. அப்போ கிண்ணம் சின்னத்துக்கு ஓட்டலிங்கன்னு சொல்லி ஐஸ்கிரீம் கோல்டா இருக்கிறவங்க வயசானவங்க எப்படி சொல்றாங்க? அவங்களுக்கு ஒரு பால் பாயசம் கொடுத்துருவோம். அவங்களுக்கு இந்த கிண்ணத்தை கொடுத்துருவோம். பிச்சைக்காரன் ஓட்டு நமக்கு வரணும்ல. பிச்சைக்காரர்கள் தான் ஓட்டுக்கு போய் பிச்சை எடுக்கிறத விட பிச்சைக்காரன் ஓட்டு கேட்கலாமே. ஏன்னா பிச்சைக்காரர்கள் நம்ம நாட்டோட சிறந்த குடிமகன்கள். சரி, ஓகேண்ணா. இப்ப சின்னம் பிடிச்சாச்சு. கிண்ணம்னா நம்ம சின்னம்.
கிண்ணம் கொள்கை, திடீர் ஜனதா பார்ட்டி. வேற என்ன தேவை? கொடி அது ஓகே, ஆவரேஜான படம் தான். படத்தை சொல்லணும்னா நம்ம கட்சிக்கு ஒரு கொடி இருக்கணும். அந்த கொடியில என்ன இருக்கணும்? பிளாகா? ஆமா, பிளாக். ஒரு வெள்ளை கொடினா அது ஏன்னா யாராவது பிரச்சனை சண்டைக்கு வந்தாலும் வெள்ளை கொடி காமிச்சு ஓடிலாம். இதெல்லாம் ஆல்ரெடி திங்கிங்ல தான் இருக்கு. நீங்க அரசியல் பத்தி ஒயிட் கொடியா? எஸ், நம்ம மனசை போலன்னு சொல்லிடலாம். ஒயிட்டுக்குன்னு ஒரு தனி ஒரு இது இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பீஸ் வேணும்னா சிக்கன் பீஸ் இல்ல, உங்களுக்கு சமாதானம் வேணும் அந்த கொடி யூஸ் பண்ணி. கொடி ஓகே ஆயிடுச்சு. வேற என்ன கட்சிக்கு? கொடி, கொள்கை, வேற என்ன கட்சிக்கு வேணும்? சிக்கன் லெக் பீஸ் கட்சிக்கு. வேற என்ன இருக்கு? மெம்பர்ஸ் நம்மகிட்ட யாருமே இல்லையே. மெம்பர்ஸ் அதுக்கு தான் சொன்னேன், நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். இத பாருங்க, ஒரே நாள்ல ஒருத்தர் 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கான். அது மாதிரி ஏதாவது ட்ரெண்டிங்கா ஏதாவது பண்ணுங்க சொன்னா சம்பந்தமே இல்லாம பண்ணிருந்தீங்க. நல்ல ட்ரெண்டிங்கா லைக் ஏதாவது ஒரு ஃபன்னியான மொமெண்டா ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணி பிக் பாஸ் உள்ள போயிடலாம். பேசாம பெஸ்ட்டா பிக் பாஸ் உள்ள போய் சண்டை வச்சு வாயிலாம் அது மூலமா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகேவா? அவங்கள பார்த்தா கூன்ஸ் மாதிரி இருக்கு. சரி ஓகே, நான் வேற ஒரு ஃபாலோவர்ஸ் விட்டுறேன். டேவிட் கூனோட ஃபாலோ நான் இப்போ ஃபாலோவர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா இன்க்ரீஸ் பண்ணலாம். நான் இன்ஸ்டாகிராம்ல காசு கொடுத்தா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். கட்சிக்கு வேற என்ன வேணும்? அதான் நான் கேக்குறேன். நீ இந்த ஐடியா கொடுத்தது நீ தானே. கட்சிக்கு வேற என்ன வேணும்? வேற எதுவுமே தேவையில்லை. மக்கள் பிஜேபி வாக்களிப்பீர், சின்னம் கிண்ணம். நாங்க என்னங்க கொள்கை வச்சிருக்கோம்? அப்படி என்ன பெருசா கொள்கை வச்சிருக்கோம்? எதுவுமே இல்லையே. நீங்க என்ன கேக்குறீங்க அதான் என் கொள்கை. எங்களுக்கு என்ன தோந்தா அதை செய்வோம். அதான் கொள்கை. அதான் கொள்கை. ஏங்க என் கொடி ஏன் வெள்ளையா இருக்கு? எங்க மனசு வெள்ளைங்க. எஸ், அவ்வளவு வெள்ளை. எஸ், அதான் கொடியும் வெள்ளை. கட்சி ஆரம்பிச்சாச்சு. அவ்வளவுதான். இன்ஸ்டாகிராம்ல எங்களுக்கு வந்து இப்போதைக்கு 15 கோடி மக்கள் ஃபாலோவர்ஸ்ல இருக்காங்க. அது 30 கோடியா மாறணும்னு நான் ஆசைப்படுறோம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 10 வருஷம் இதே மாதிரியே பண்றோம். ஓகே, ஃபாலோவர்ஸ் ஏத்துறோம், கட்சி ஆரம்பிக்கிறோம். ஷார்ட்டா எப்படி கூப்பிடுறது? 2 வருஷம் மாநாடு போடுறோம், ஏதோ ஒண்ணு பண்றோம். டிஜேபி அதாவது நம்ம இந்த நாடு எல்லாம் பிடிக்கல, சென்டரே பிடிச்சிடறோம். அவ்வளவுதான், சென்டரே பிடிச்சிடும். டிஜேபி. எஸ், யார் வேணா ஆரம்பிக்கலாம் கட்சி வச்சு. ஓகே, நான் தான் சொல்றேன், இருக்கிறதுல ரொம்ப சம்பாதிக்கிற ஒரு நல்ல விஷயம் வந்து கட்சி தான். அதை சம்பாதிப்போம். அவ்வளவுதான். இந்த கட்சி மேட்டர் தெரியாம நான் எதிர்கட்சியில ஏதோ பேசி பல பச்சை கிச்சிலாம் மாட்டின்னு போயிட்டு